புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி இதுவரை வாழ்க்கையில பூஜ்ஜியம் தாண்டா. இனிமேலாவது இந்த பூஜ்ஜியத்தில் ஒரு ராஜ்யத்தை அமைக்க முடியுமா? அல்லது இப்படியே காலம் போனால் ஒருத்தர் வேண்டாம் நான் ஆண்டியா போயிருவனா? என்னதான் முடிவுன்னு என் வாழ்க்கைக்கு தெரியணும். ஏதோ உங்களை நம்பி நான் வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு சொல்லி உன் உள்மனதுல ஒரு ரெக்கார்டு இருக்கு. உண்மையா? கால் ஒன்று வா. ஆறு கார்த்திகை பெண்களுடன் தவழ்ந்தாய் குமரா தாரேலோ. சாமி, எந்த பொம்பளை பிள்ளைய பத்தி என்கிட்ட நீங்க பேசிடக்கூடாது, அதெல்லாம் மனசோடு இருக்கட்டும். கார்த்திகை மாதத்துல இருந்து உனக்கு தொழில் அமைச்சு தரேன். சிறு தொழில் தான் அமையும், அதை வச்சு பல லட்சம் கிடைக்கும். படிப்படியா உன்னை முன்னேற்றி தரேன்டா. கர்மசாமிக்கு நல்லா இந்த பணம். இனிமேல் நீ எங்கேயும் கடன் வாங்கக்கூடாது. உன் செலவுக்கு தேவையான பணம் வந்து சேரும். ஓ, பெங்களூர் எல்லை என் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து தர வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் வாங்க. நீங்க முதல்ல உட்காந்து ஐயா, நீங்க கொஞ்சம் நில்லுங்க, அடுத்து பேசுங்க. உங்களுக்கு எங்க உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், ஒரு ஆவியின் நடமாட்டம் வீட்டுக்குள்ள இருக்கு. அதனால அங்க இருக்க முடியாத மனக்குறைகளும் சொத்து சொந்தமான பிரச்சனையும் நடக்கும். பிள்ளைகளால கொஞ்சம் மனவேதனைகளும் துயரமும் இருந்துகிட்டு இருக்கு. மாத்தி தந்துருந்தேன். யார் அங்க பிள்ளை? அப்பா கால் மெல்ல எந்திக்கணும். ஏன் பதறணும்? நான் தான் உட்கார்ந்து இருக்கோம்ல. என்னடே கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? எல்லாம் வெத்தியாக்கி தரேன், வீட்டை விருத்தியாக்கி தேவையான பணம் கிடைக்கும். கால் ஒன்று சொல்லலாம். கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா. பெங்களூரா? கோபியர் கொஞ்சம் ரமணா என்ன வேணும்? கண்ணு மூடுப்பா. கலந்துவா. மகாபாரதத்தின் கண்ணா கண்டா வாப்பா. உன் மகன் ஒரு காலத்துல பெரிய லீலைகளை பண்ணான். அந்த லீலைகள்ல பல லட்சங்கள் கடனாக்கப்பட்டு மனவேதனை அடைந்தன. அதுல ஒருவன் பங்கிடப்பட்டு உன் மகன் பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் இப்போ உன் பையனை மிரட்டி கொலை மிரட்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொலை மிரட்டல். அவனை நிறுத்தி உன் பையனுடைய ஆபத்திலிருந்து மீட்டி உன் செல்வத்தை வாங்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வா. கர்மசாமிக்கு வர்றான். வாப்பா. இந்தா, இனி ஆபத்தில்லை, உன் செல்வம் வந்து சேரும். நடத்தி தரேன். குழந்தை வேணும், பத்தியாயிடுச்சு போ. கர்மசாமிக்கு பெண்ணடியாள் என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குன்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் யாரு? நீ பொம்பளையா? ஒரு காலத்துல குறி சொல்றது, சோதிடம் சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன? ஆனா
இந்த பக்கத்தில் உள்ள சாமி படிப்புக்கு படிப்பாக, பக்திக்கு பக்தியாக, மனோதத்துவத்துக்கு மனோதத்துவமாக, தகுதியுடைய சூழ்நிலையில தான் இங்க தெளிவா இருக்கு. அதனால இங்க போய் நம்ம கும்பிடுறது ஒரு குற்றம் கிடையாதுன்னு நினைச்சு தான் நீ என்னைய பார்க்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். ஏன்னா அந்த காலத்துல சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்ததுனால அப்படி ஒரு நிலை. இருந்தாலும் காலத்தை உணர்ந்து சொல்ல வேண்டும் என்பது பகுதி. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். நிறைய பண நஷ்டம் சம்பந்தமான மனவேதனைகளை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. அதிலிருந்து உங்களை நான் வெற்றியாக்கி தரணும். வேற என்ன வேண்டும்? அந்த பிள்ளைக்கு வெளிநாடு சொந்தமா வேலை கொடுக்கலாம்னு நான் விரும்புதேன். நீ விரும்புதியா? பாஸ்போர்ட் ரெடியா இருக்கா? தயார். 3 மாதத்துல வெற்றியாக்கிருந்தேன். கால் வந்துட்டு வாங்க. நாயகனை பாட நாயுதாய் காத்திருந்தேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. திருக்கார்த்திகை தீபத்துக்குள் உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் நீங்கும். ஜனவரி மாதம் பிறப்பதற்குள் நீ பெற்ற பிள்ளைக்கு வெளிநாடு சம்பந்தமான தொழிலில் ஒரு அற்புதமான அழைப்பு தோன்றும். அதுல எல்லா பாக்கியமும் நடக்கும். நீ தனிமையாக ஒரு பிசினஸ் நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்கு தோன்றும். அவைகள் 2027 4வது மாதத்துக்கு பிறகு தொடங்கினால் உனக்கு வெற்றி கிடைக்கும். இதே ஐடி சம்பந்தமான தொழில் உனக்கும், தனிமையாக பிசினஸ் இவளுக்குமாக நடத்தி தருகிறேன். சகல சக்தியும் வெற்றியும் அடைவாய் மகனே, வாழ்க. உன்னுடைய கள்ளமில்லாத உள்ளத்துக்கு என் கருணையும் துணையும் என்னாலும் அம்மா சக்தி பெறுவாய் தாயே, வாழ்க. வயிறார சாப்பிட்டு போங்க செல்ல மக்களே. கருப்பசாமிக்கு ஒரு பெண்ணடியாள் தன் கணவனை பற்றி கேட்கிறாள். வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாராய்ந்த நிலையே. என்னம்மா வேணும்? உன் வீட்டுக்காரர் போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பண்ணியாமா? சரி, கண்ணை முடிக்காமா? உன்னுடைய உடலில் குறை இருக்கு, அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சில பேர்களுடைய வார்த்தைகளும் சில எண்ணங்களும் தவறாக இருக்கு. கருப்பசாமிட்டு அப்படி கிடையாது. கால் ஒன்று வா. கண்ணை முடி, உட்கார். நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை முடிக்கா, தியானம் பண்ணிக்கா. 2 பெருவர்களையும் கூட என்னையவே தியானம் பார்க்கலாம். இந்த ஆவணியிலிருந்து குழந்தை ஜனனமாகும். சக்திமயமான பிள்ளையாக பிறக்கும். என் திருநாமத்தை நீ சூட்ட வேண்டும். எல்லா நலமும் பெற்று இனிதாக வாழ்வாய் மகளே. காயும் கனியாகும். இதை சாப்பிடணும். இந்த கனியை வச்சு கும்பிடணும். வெற்றி அடைவாய். பெங்களூர் தேசத்திலிருந்து ஒரு ஆண்மகன் தன்னுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக கேட்டு வந்திருக்கிறான். பாப்பா, நீயும் வந்து உட்கார். நீயும் வந்திருப்பா. நீங்க யாரு? இவர் கூட வந்திருக்கிறீங்களா? கனி கொடுத்தீங்களா? முனீஸ்வர சாமி இருக்காரா உங்க ஏரியால? உங்க பின்னால நிக்காரு, அதான் கேட்டேன். கால் ஒன்று வாடா தம்பி.
உன்னுடைய கழுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சவ்வும் நரம்பும் பாதிக்கப்பட்டிருக்குடா. அறுவை சிகிச்சை செய்தால் அந்த கழுத்தை நேராக வச்சுக்கிட முடியாது. அதனால எதிர்காலம் பாதிக்கப்படலாம், மூளைக்கு பயனின்றி போக நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் ரிப்போர்ட் இருக்குடா. கால் வந்துட்டு வா. அதனால ஆயுர்வேதிக்கு சம்பந்தமான மசாஜ் சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபட்டால் அந்த எலும்பு, அந்த சவ்வு, அந்த நரம்பு தெளிவாகும். அதுல போயும் வலி இருக்குன்னு நினைத்தால், மீண்டும் இதே நோய் இப்படி இருந்து விட்டால் அது தீரா நோயாக வந்து முடியும். ஆகையினால் ஆயுர்வேதிக்கு சம்பந்தமான மசாஜ் சம்பந்தமான தைல முறைகளை கையாண்டு இந்த நோயை தீர்த்து நீ வெற்றி அடைவாய். கால் ஒன்று வா. கர்மசாமிக்கு வரலாம். வேற என்னப்பா வேணும்? நோயிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி தாரேன். காலங்கள் வந்தாச்சு. 3 மாத கால அவகாசத்தில் நல்லாயிரும். போ. கால் ஒன்று வாப்பா தம்பி. உனக்கு கீழே உட்கார முடியாது, அப்படித்தானே? கால் ஒன்று. நீங்க நில்லுங்க. ஒருத்தர் போட்டு தன்மையுடன் இருக்க ஆனந்தம் தருவாய். பெங்களூர்ல நீதிமன்ற வழக்கு யாருக்கு இருக்கா? உங்களுக்கு எது நீதிமன்றத்தில் கிடக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த தொழிலில் ஒரு மகத்துவமான மாற்றங்கள் ஏற்பட்டு இப்பொழுது புதுமையை கையாண்டிருப்பாய். அதே மாதிரி காலத்தை புரியாமல் சூரத்துக்கு எதிர்க்காக சென்றது போல ஒரு மனைக்குள் இப்பொழுது தீய ஆற்றல் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. அந்த தீய சக்தி மனிதனால் ஏவி விடப்பட்டதா, இயற்கையால் வந்ததா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் உண்டு. கால் சொல்லலாம். மெல்ல போப்பா, அவசரமே இல்லை, நான் உட்கார்ந்துருப்பேன். ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படும். அது உனக்காகவே நடக்கிற வழக்காக இருக்கும். எந்த எதிர்பார்க்கா அல்ல, அது சொத்து சம்பந்தமானதாக இருக்கும். அதில் உனக்கு வெற்றியும் கிடைக்கும். இந்த நோய் வந்ததுக்கு காரணம் அதுதான். அந்த தீய காலங்களை நீக்கி, தீய சக்திகளை நீக்கி வெற்றியாகி தாரேன். என்னை பேரை பார்த்து போப்பா. நீ கால் வந்துட்டு ராஜா. கர்மசாமிக்கு கும்பகோணம். ஒரு கேள்வி நீ கேட்டுக்கலாம், உட்கார். என்ன வேண்டும்? கண்ணமுடு கேட்டு பார்க்கட்டுமா? சித்தர்களுடைய சமாதிகளை வழிபட்டது உண்டா? தீர்க்கதரிசிகளை பார்த்தது உண்டா? சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? அங்க ஒரு சித்தர் அடக்கம் இருக்குன்னு உத்தரவுல இருக்கு. கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய பிறவி அம்சத்தை பார்த்தேன். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற காரணத்தினால் மாத்துருஸ்தானாதிபதி சரியில்லை. தாயினுடைய ஆரோக்கியம், தாய் வழி சொத்து, தாயினுடைய மனசு இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால அந்த மனோநிலைகள் மாறுகின்ற காலம் மகர சங்கராந்திக்கு பிறகு மாறும். மகர சங்கராந்தி எப்படா வருது? தை மாதம் 1ஆம் தேதி வருது. அதுக்கு பிறகு மாறும். இப்ப இருக்க உன்னுடைய தொழில மாற்றம் கிடைப்பதற்கு 3 முறை என்னை காண்பாயாக, பல லட்சியத்தை அடைவாயாக. இந்த மகனே கால் ஒன்றோட இவங்களுக்கு எங்க இருக்காங்க? இவங்க பொய் சொல்லுதாங்க. தம்பி, உங்களுக்கு சொந்த ஊர் எது? ஆதார் கார்டு எங்க இருக்கு? ஆதார் கார்டு எங்க பெங்களூர்ல இருக்கா? உனக்கு திருச்சி. உனக்கு ஆதார் கார்டு எந்த ஊர்ல உள்ளது இருக்கு?
திருச்செந்தூர்ல முருகன் கிட்ட இருக்கு. கண்ணை மூடு, கால் வந்துவாங்க. ஊத்திக்கிட்டே இருக்கட்டுமா? பார்த்தேன் ரொம்ப சேட்டை பண்றாரு. யாருக்கு குழந்தை வேணும்? ஆமா, இந்த ஆவணியிலிருந்தே தோன்றும். குழந்தை ஜனனமாகும். கர்ப்பப்பை சம்பந்தமாக உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. வீணான கற்பனை. கால் விட்டு வா. எங்க ரெண்டுடைய உடம்புடைய ஜீவசக்திக்கு பொருத்தம் இருக்குமா இருக்காதா சாமி? அதுல எதுவும் குழப்பம் இருக்குமான்னு உன் உள்ளத்துல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குல்லடா. முட்டா பேர சந்தேகப்படலாமாடா? நீ எல்லாம் என்னடா மனுஷன்? நீ மட்டும் கால் விட்டு வாப்போம். என் பிள்ளை நல்ல பிள்ளை. வா. ஆம்பளை பையன் பிறப்பான். ஆவணியில் ஜனனமாகும். அடுத்த ஆவணிக்குள் குழந்தைக்கு நானே பெயர் சூட்டுவேன். வெற்றி உண்டு மகளே. ஐஸ்வர்யம் பெறுவாய். கடன்கள் தீரும். தொழில் வளரும். உடல்நிலையில் ஆரோக்கியம் பெருகும். காது கேட்காம போயிடுடா திடீர்னு. காது கேட்கலம்மா. பாடு சித்தருக்கு, 33 தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகா முனிவர்களுக்கு, 18 சித்தர்களுக்கு, ஆன்மாக்களுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, மெட்ராஸ் சென்னை மாநகர் அந்த சைடு பாருங்க. சென்னை பக்கம் சென்னை. பிள்ளையினுடைய மனதையும் சரியாக்கணும், வாழ்க்கையும் சரியாக்கணும். கேட்டு வந்த பெண்ணடியாள் பெண்ணடியாள் வழிவிடுங்க போது மகா அமைதியா இருக்கும். எல்லாரும் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளுடைய மன அறைகள் கொஞ்சம் சீராக இல்லாம மனவேறு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைப்பை சரி பண்ணி தெளிவு பண்ணி இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இப்போதைக்கு நீங்க எதுவும் பாதுகாப்பு தலையிடக்கூடாது. பொறுமையா கூட அந்த இடத்த முடிச்சிட்டாங்க. வேற என்ன வேணும்? சரியாயிக்கும். கர்மதாமிக்கு டிராவல்ஸ் அடுத்து என் சகோதரி பிள்ளைக்கு சரியாக கேட்டு வந்தாங்க. ஏய் தம்பி, அவதற்கு காரணத்துக்கு சாந்த மனதை கொடுக்குறீங்க. கர்மதாமிக்கு உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வண்டிகளும் நஷ்டத்தை கற்பிக்கும், உன் தொழிலும் கொஞ்சம் லாபகரமாக இருந்திருக்கிறது. விழுந்து விழுந்து எந்திக்கிறது மாதிரியே உன் வாழ்க்கை இருக்க. இதுக்கு முடிவு என்ன? பயணத்து தோதுமா நிறைய பிரச்சனை இருக்குங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல. ஆனா என்னைய பார்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வெளியே. ஆனா முழுமையான நிலை எப்பொழுது கிடைக்கும் என்பது ஒரு கருத்து. காலம் இன்னையிலிருந்து செல்வம் தங்க ஆரம்பிக்கும், தொழில் வளம் பெருகும். வேற என்னடா வேணும்? முன் ஜென்ம பாவத்தில் வினையினால் பூர்வீகம் சொத்துக்கள் தோன்றமாக குழப்பம் இருக்கும். அவைகளை தீர்த்து வைக்க இன்னும் பண்ணவும் நான் பார்த்துக்கிறேன். கர்மதாமிக்கு அடுத்த பயிற்சி தம்பி இன்னொருத்தருக்கு பொறுக்க வந்துடாதீங்க. அவசரமே பண்ணக்கூடாது. நிதானம் வேண்டும். தான் பெற்ற மகனை பத்தி கண்டுவது யாரு? பையனை பத்தி யாரும்
உன் தகுதியுடைய பிள்ளைக்கு நல்வாழ்வை அமைச்சதா போதுமாடா, வேற என்ன வேணும்? அந்த வேலையில் உள்ள பிரச்சனை உண்மையில 21 நாட்கள் சீராகும். கல்யாணத்தை வெற்றிகரமா அடைந்தாலே தடை இல்லாம மனமாற்றலாம குழப்பமெல்லாம் தீர்ந்தாட்டி 1.5 வருத்தமா உடல் ஆரோக்கிய சொந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு இருக்கா. அதே மாதிரி பையனுடைய கிரகங்களை போய் பார்த்தேன். அவனுக்கு வேலை சம்பந்தமானதும் வாழ்க்கை சம்பந்தமாகவும் பிரச்சனைக்குரியதா இருக்கும் நடக்கா. ஆனா திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதி வராரு. என்ன விஷயம்? எப்போ கால் வந்துட்டாங்க. பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். வேற என்னப்பா வேணும்? உன்னுடைய உடல்நிலையை நல்லாக்கி தரேன், பிள்ளைக்கு நல்வாழ்க்கையை தரேன். வேற எல்லாம் சரியாகும். 3 முறை என்னை பார்க்கணும். இந்த கனி அங்க கொண்டு போடு, வெற்றியாகும். போ, பராசக்தியா இருக்கு. கால் வந்துட்டாமா, வெள்ள பதறாம எந்திக்கணும். படப்படம் எந்திச்சு கீழே மேல விழுந்துக்கூடாது. இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. தம்பி வாங்க உட்காரு. என்ன கல்யாணம்? கல்யாணம் முடிச்சிட்டியா? போ, எங்க இருக்கா? யாருக்காக இந்த மாளிகை, யாருக்காக? அதான் அந்த பாட்டை கொடுத்தேன். அவன் வருவான்னு நம்பிக்கை இருக்கா உனக்கு? வர வேணுமா? கால் வந்துவா. எங்கிருந்து சொந்தம் வந்தது ராஜன், எங்கிருந்து நஞ்சி வந்தது? உன்னை உள்ள தூக்கி வச்சு இடிக்க வைக்கலான்னு பார்க்கல. அவருடைய எண்ணம் அதான்டா, புரியுதா? வேணும் வேண்டாம்ங்கிற முடிவு எடுக்க 90 நாள் அவகாசம் இருக்கு. ஆத்திரப்பட்டுறாத, நீ பொறுமையா. வேற என்ன வேணும்? அவளால் இளைஞர் வராம காப்பாத்துறேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? நீதிமன்ற வழக்கு ஒரு கேஸ் இருக்கு. சென்னையா? ஹலோ, மெட்ராஸ் தான் சொல்லுங்க. முதல்ல வாங்க. கால் வந்துட்டாங்க. அடுத்த வயதில் வேலை சம்பந்தமாக முடிவெடுத்து வந்தது. வீழ்ச்சி அடைந்து விட்டோமே என்று வேதனைப்பட்டது. நல்ல காலில் உடனே சொல்ற. ஸ்ரீ சாத்தாய நமோ நாராயண. வரலாம். எங்க? சென்னையில் சாக்தம் வழிபாடு உங்க குடும்பத்தில் யாரும் பண்ணாங்களா? தெரியல. ஸ்ரீ சக்கர வழிபாடு யாரும் பண்ணாங்களா? தாத்தா பண்ணாங்களா? அமைதி. ஸ்ரீ சக்கர வழிபாட்டுக்கு மறு பேர் தான் சாக்தம் வழிபாடு என்பது பொருள். லலிதா சகஸ்ரநாமம் கேட்டிருக்கீங்களா? கலந்து அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினமாடுகின்ற நாடகம் இது. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மீது இருக்கின்ற நீ நடத்துகிற அந்த வழக்கில் பொய்மை இருக்கிறது என்பது பொருள். அந்த வழக்கில் வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இந்த தொழில் வரக்கூடிய ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் வெற்றிகரமாக நடக்கும். மனக்குழப்பம் இல்லாமல் நடைத்தாரேன். சக்தி அடைவாய். ஐயன் கருப்பசாமிக்கு மகனுக்கு வேலை அமைய வேண்டும் என்று வந்தது யாரு? கால் ஒன்று. பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு?
அடுத்து குழந்தை வேணும்னு கேட்டு வந்தது யாரு? குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? உட்காரமா. செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதத்துக்குள்ள உன் பையனுக்கு நான் ஃபாரின்ல வேலையை அமைச்சு தரேன். ஒன்று ஃபாரின்ல இருப்பான், இல்லைன்னா ஃபாரின் சொந்த வேலையை இங்கேயே ரிமோட்டிங் மூலமா பார்ப்பான். ஜெயிச்சுக்கா போ. நல்லா இருக்கும். மெல்ல எதிக்கணும், வேகமாக எதிக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கட்டி கொடுத்தாச்சா? கால் வந்துட்டாங்க. குழந்தை வேணும்னு அடுத்து கேட்டு வந்தது யாரு? பார்க்கலாம் வந்து கண்ண முடிக்கானே. பொண்ணுக்கு என்ன வேணும்? இன்னொரு 20 நாளில் 3 ஜாதகம் வரும்பா. அதை பொருத்தமா நடக்க வைக்கிறேன், பொண்ணவும் சம்மதிக்க வைக்கிறேன். வெற்றிகரமான இந்தா நல்லா இருப்பா. இந்தா காலன்ட்டோமா. என்னடா அடிக்கடி உள்ள ஓடிக்கிட்டு இருக்க? என்ன உறவோ என்ன பிரிவோ காதல் நாடகமே. கால் வந்துட்டாங்க. ராஜபாவனை மேடையில் நடித்து 40 ஆண்டுகளுக்கு முன்னால சொந்த ஊர் சென்னை இல்லையாம்ல? சென்னைக்கு போய் எவ்வளோ காலம் ஆகுது? அதனால தான் 40 வருஷத்தை சொன்னேன். நான் கருப்பசாமி உங்களுக்கு அந்த காலத்தில் வம்ச வழி தெய்வம். காளியாத்தா உங்களுடைய வம்சத்தில் வேண்டிய தெய்வம். புரியுதா? அதையெல்லாம் மறந்து தான் நீங்கள் போய் அங்கே போய் இருக்கீங்க. உடனே என்ன செய்யணும்? அப்போ கால் வந்துட்டாங்க. வா, உனக்கு வரக்கூடிய ஆடி அமாவாசைக்குள்ள குழந்தை ஜனனமாகும். ஆம்பளை பையனா தோன்றும். பதறாம நல்லா கர்மசாமிக்கு மகனை பத்தி கட்டுனது யாரு? கால் சொல்லலாம். பையனுக்கு என்னப்பா செய்யணும்? இப்படி பார்ப்போம், கண்ணை மூடிக்கிட்டு விட்டுரு. 2 ஒன்று கூட கால் வந்துட்டாங்க. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவ்வாறு இவ்வாறாக பிரிந்து போகக்கூடிய நிலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த 2ஐயும் ஒரே திசைக்கு வர சொல்லி வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? இந்த விரலை மட்டும் நல்லா பிடிப்பா, கண்ணை முடிக்காப்பா, நீங்க தள்ளிடுமா. சரி, கால் ஒன்று சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு இந்தாப்பா, இணை பிரியாம இணைந்து வாழ வச்சு தரேன். எந்த மனக்குறையும் இல்லாமல் ஆக்கி தரேன். ஆவணிக்குள்ள எல்லாமே வெற்றியாக இருக்கும். புண்ணியமா இருங்க.
கர்மசாமிக்கு கால் வந்துட்டோமா? யாருக்குமா கல்யாண விஷயமா கேட்டு வந்தீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. கால் வந்துட்டு வாங்க. யாரும்மா நீ? அவங்க பொண்ண